அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் 3ஆம் நாள். இதுதான் எங்களை போன்ற விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவர்கள், மாடு ஆடுகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். நாளை மாட்டு பொங்கல் என்றும் அல்லது பட்டி பொங்கல் என்றும் நாம் அழைக்கின்றோம். இந்த நாளில் நாம் வளர்த்தக்கூடிய எல்லா ஆடுகள் மாடுகள் செல்ல பிராணிகள் இவைகளை எல்லாவற்றையும் நன்கு நீரிலே குளிப்பாட்டி பொட்டு வைத்து கொம்புகளை எல்லாம் சீவி கலர் பூசி அவைகளை அழகாக புது கயிறுகளை கொடுத்து அதான் உடை அவங்களுக்கு புது உடை கொடுத்து அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு விசேஷமான உணவாக எல்லாம் பச்சை காஞ்ச பயிர் போட்டுற அன்னைக்கு பச்சை பயிராக அறுத்து போட்டு அவைகளை சந்தோஷப்படுத்துவது முதல் விஷயமாக நடக்கும். இரண்டாவது, மாலையிலே ஒரு நல்ல நேரத்திலே பொங்கல் வைப்பார்கள். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், மண்பானையை எடுத்து கொய்யோர் வீட்டிலே சென்று மண்பானைகளை வாங்கி வந்து அங்கே சர்க்கரை பொங்கல் அம்மாவும் மனைவியும் அக்கா தங்கைகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த பொங்கலை வைப்பார்கள். பொங்கலை வைத்து அந்த பகுதியிலே அந்த சுற்றி இருக்கிற பகுதியை சாணமிட்டு மெழுகி சுத்தியும் காவி பொடியினாலே கரை கட்டி சூரியன் சந்திரன் படங்களை எல்லாம் வரைந்து அந்த 2 மரங்களை நட்டு இடையிலே தோரணம் கட்டுவார்கள். தோரணம் எதில் கட்டுவாங்கன்னா முடக்கத்தான் தலையிலே தோரணம் கட்டுவார்கள் அல்லது புளிச்சக்கீரை நாரிலே அதை பின்னி கட்டுவார்கள். அந்த இதில் அதே போல் காப்பு கட்டுதலுக்கு என்னென்ன தலைகளை எல்லாம் பயன்படுத்தினோமோ அதை எல்லாவற்றையும் வேப்பிலை, பூளப்பூ, ஆவாரம்பூ, மா இலை போன்றவை எல்லாம் அந்த இதிலே தோரணத்திலே தொங்க விடுவார்கள். மஞ்சள் எடுத்து பிடுங்கி மஞ்சளை கட்டி வைப்பார்கள். தாங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை கருவிகளையும் அங்கே கொண்டு வைப்பார்கள். கரும்பு கொண்டு வைப்பார்கள். தாங்கள் உற்பத்தி செய்த கம்பு, சோளம் போன்ற கருதுகளை எல்லாம் அங்கே கொண்டு வைப்பார்கள். அதன் பிறகு சாணத்திலே ஒரு தெப்பக்குளம் செய்து 2 கைப்பிடி அளவு உரிய சாணத்திலே பிள்ளையாரை பிடித்து வைப்பார்கள். மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அருகம்பிள்ளை அது மேலே குத்தி வைப்பார்கள். அதில் சந்தனம், குங்குமம், பொட்டெல்லாம் வைத்து எல்லாவற்றுக்கும் அந்த தெப்பக்குளத்திலே பசும்பால் விட்டு நிரப்பி வைப்பார்கள். அதன் பிறகு அந்த பொங்கி வைத்த பொங்கலை கொட்டை இலையிலே படைப்புகளாக போட்டு வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கலை வைத்து அதிலே வெண்ணெயை விட்டு அது மேலே பழத்தை வைத்து அதுக்கு மேலே சர்க்கரையை வைத்து அங்கே படையலிடுவார்கள். படையலிட்டு அதன் பிறகு தேங்காய் பழம் உடைத்து வைத்து அங்கே வழிபாடு செய்வார்கள். அப்படி அந்த பிள்ளையாரனுடைய வழிபாடு காலங்காலமாக தமிழகத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு மிக முக்கிய உதாரணம். பிள்ளையாரை வடநாட்டு தெய்வம் என்று சிலர் கூறுவார்கள். அவர் எந்நாட்டுக்கும் தெய்வம். இன்றைக்கு விண்வெளிக்கு கூட அந்த பிள்ளையாரை கொண்டு சென்றதாக நாம் கேள்விப்படுகிறோம். எங்கு தோன்றினாலும் பிள்ளையார் கிடைப்பதாக நாம் தொல்லியல் ஆராய்ச்சியிலே காண்கிறோம். அதனால் அந்த பிள்ளையாரை பிடிக்கிறார்கள். பிள்ளையாருடைய மகிமை, சாணத்தை நீங்கள் சாணமாக வச்சுருந்தீங்கன்னா அது புழு பூச்சிகள் அண்டும். ஆனால் இந்த பிள்ளையாரை எந்த புழுவும் பூச்சியும் அண்டாது. அப்படி மாபெரும் சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை வணங்குவார்கள். நாவருக்கு ஒரு செம்மண்ணில் பிடிச்சு ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அதற்கு பைரவர், அந்த பைரவருக்கான இதையும் படைகளையும் வைப்பார்கள். இப்படி எல்லாவற்றையும் வைத்து உறவுகளை எல்லாம் அழைத்து பொங்கலை வைத்து கொண்டாடி அந்த பொங்கலை எடுத்து முதலாக தாங்கள் வளர்த்தக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு, பசுமாட்டுக்கு, மாடுகளுக்கு, எருமை மாடுகளுக்கு, கன்றுகளுக்கு, ஆடுகளுக்கு போன்ற அத்தனை செல்ல பிராணிகளுக்கும் கொடுப்பார்கள். அந்த இதை கொடுக்கின்ற பொழுது அந்த தீர்த்தம் போடுவார்கள். தீர்த்தம் போட்டு அதன் பிறகு வாய்ப்பூஸ் தைப்பூஸ் பொங்கலோ பொங்கல், வாய்ப்பூஸ் தைப்பூஸ் பொங்கலோ பொங்கல் என்று கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களும் குழந்தைகளும் சத்தமிட அந்த பொங்கலை மிக மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வார்கள். அதன் பிறகு இட்டிருக்கக்கூடிய படையலை எல்லோருக்கும் எடுத்து கொடுப்பார்கள். அதன் பிறகு தங்களிடம் இருக்கக்கூடிய காளைகளை கோயிலுக்கு கொண்டு சென்று அந்த இங்கே இருக்கக்கூடிய கோவிலை வழிபாடு செய்து மீண்டும் கொண்டு பட்டியலை கட்டுவார்கள். இவ்வாறு அந்த 3ஆவது நாள் பொங்கல் விழா மிக மிக சிறப்பாக காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த மண்ணின் மீதும் உழவின் மீதும் உழவு செய்கின்ற அந்த கால்நடைகளின் மீதும் நம்முடைய பாரம்பரியத்தின் மீதும்
வைத்திருக்கக்கூடிய பற்றும் பாசமும் நம்பிக்கையும் என்றால் அது மிகையாகாது. அதனை தொடர்ந்து எவ்வளவு ஐடி என்ன படிச்சிருந்தாங்கனாலும் சரிங்க, அன்றைய தினம் அவர் கலெக்டராக இருந்தாலும் சரி, அந்த மாட்டு பொங்கலுக்கு அந்த இதை செய்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு இருக்கிறது நண்பர்களே. அதற்கு அடுத்ததாக நான்காம் நாள் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் என்பது கடந்த ஓராண்டு காலமாக எல்லோரும் வெளியூர்களில் எங்கே வேணாலும் போய் வியாபாரம் செய்திருப்பார்கள், தொழில் செய்திருப்பார்கள், வேலையில் இருந்திருப்பார்கள். அந்த காலத்தெல்லாம் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னார்கள் அல்லவா? அதுபோல் சென்று வந்தவர்களெல்லாம் அந்த நாளிலே தங்களுடைய உறவுகளை, முதியவர்களை, பெற்றோரை, தாத்தா பாட்டிகளை எல்லோரையும் கண்டு அவர்களுக்கெல்லாம் தாங்கள் சம்பாதித்து வந்த அந்த பரிசு பொருளை வைத்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து, உடைகளை வாங்கி கொடுத்து, அவருடைய ஆசியை பெற்று அடுத்த ஆண்டு மிகச் சிறப்பாக தொழில் செய்வதற்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெரியோர்கள் வழங்குவார்கள். அந்த தினம் அவர்கள் எல்லோரும் கூடி மிகச் சிறப்பாக சந்தோஷமாக இருப்பார்கள். இது காணும் பொங்கல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது நண்பர்களே. இவ்வாறு தமிழகம் மட்டுமல்ல, எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையிலே இந்த பொங்கலை பல பெயர் மாற்றங்களோடு, பல நிகழ்வுகள், இப்போ நான் சொன்ன நிகழ்வுகள் இல்லாமல் அவர்கள் ஒரு புது நிகழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய பொங்கல் தினத்திலே பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இதுபோன்று நீங்கள் நீண்ட நெடிய ஆரோக்கியத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, பொருளாதார வளம், நீண்ட ஆயுள் அனைத்தும் பெற்று நலமோடு வாழ எல்லாம் அல்ல இந்த இறை சக்தி, இயற்கை சக்தி துணை புரியட்டும் என்று பொங்கல் திருநாளிலே இறைவனை வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.